கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நீலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்வியக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்வியக்த முரளியில் அனைத்து கசானாக்களின் மாலிக் நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அனைத்து கசானாக்களில் நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுமே எல்லா கசானாக்களுடைய எஜமானனாக ஆக்கியிருக்கார். கொடுக்கறது ஒரே ஒருத்தர் தான். எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா கசானாக்களையும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கார். சில பேருக்கு கம்மியாக, சில பேருக்கு அதிகமாகலாம் கொடுக்கல. ஏன்னா பாப்தாதா அனைத்து கசானாக்களில், அளவற்ற கசானாக்களில் எஜமானனாக இருக்கார். எல்லையற்ற கசானாக்கள். ஸோ பாப்தாதா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒன்று போல தான் கொடுக்குறார். ஆனால் தாரணை செய்யறதில்ல சிலர் எல்லா பொக்கிஷங்களையும், சிலர் தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு பொக்கிஷங்களை தாரணை பண்ணுறாங்க. சிலர் நம்பர் 1, சிலர் நம்பர் வார் ஆகிறாங்க. யார் எந்தளவு தாரணை செய்கிறார்களோ அந்தளவுக்கு அவர்களுடைய முகம், கண்கள் மூலமாக அந்த பொக்கிஷங்களுடைய ஜொலிப்பு தெளிவாக தெரியுதுன்றார் பாபா. அந்த நஷா ஜொலிப்பு தெளிவாக தெரியுதுன்றார். அடுத்தது பாப்தாதா சொல்கிறாங்க, பாப்தாதா இன்னைக்கு நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருத்தருடைய சேமிப்பு கணக்கை பார்த்துட்டு இருந்தாராம். சேவையோ பண்ணுறீங்க தான். மனம், சொல், செயல் மூணுத்துலேயுமே 100% தான் மார்க்ஸ். மூணுத்துலேயுமே 100 மார்க்கு தான். சேவை என்னவோ செய்கிறீங்க தான். ஆனால் சேவை பண்ணுறப்ப, சேவை செஞ்சு முடித்ததுக்கப்புறமும், சேவை செய்கிறப்பவும் பாபா சொல்கிறாங்க, சேவை செய்தவர் சுயம் அவங்களுடைய மனசு திருப்தியாக இருக்கணும். ரெண்டாவது, யாருடைய சேவை செஞ்சாங்களோ, சேவை செய்கிறதுக்கு யார் துணை புரிந்தார்களோ, சேவை செய்கிறத யார் பார்த்தாங்க கேட்டாங்களோ, எல்லாருக்குள்ளேயும் திருப்தி இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சேவையினுடைய சேமிப்பு கணக்கு ஆகுதுன்றார். அப்படி இல்லை, சுயம் திருப்தி, எல்லாரும் திருப்தி இல்லை அப்படின்னா அப்போ அந்த சேமிப்பு கணக்கு குறைஞ்சி போயிடுது அப்படின்றார். மேலும் பாபா சொல்லுங்க, யதார்த்தமான சேவையில் வெற்றி அடையிறதுக்கான ஒரு யுக்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்றார். 3 வார்த்தைகள்: நிமித்த உணர்வு, பணிவான பாவனை, மென்மையான, அதாவது அப்பழுக்கற்ற வார்த்தைகள், பேச்சு. ஸோ இது 3த்துல 1 கம்மியாக இருந்தால் கூட, 1 இருக்குது 2 இல்லை, இல்லை 2 இருக்குது 1 இல்லை அப்படின்னா இந்த பலவீனம் சேமிப்பு கணக்கில் பர்சன்டேஜை கொண்டு வந்துடுது. அதாவது முழுமையாக சேமிப்பு ஆகிறதுல சதவீதத்தில் தான் சேமிப்பாகுது. ஸோ பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகள் நம்ம 4 பாடத்துலையுமே எந்தளவுக்கு சேமிப்பு கணக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றார். ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் முதல்ல பாபா சொல்கிறாங்க, ஞானம்ங்கிற பொக்கிஷம். ஞானத்தினுடைய பொக்கிஷம் அப்படின்னாவே என்னென்ன சங்கல்பம் காரியம் செய்கிறோமோ அது அனைத்தும் ஞானபூர்வமாக இருந்ததா இல்லை சாதாரணமானதாக ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ரெண்டாவது, யோகம் அப்படின்னா சர்வ சக்திகளுடைய பொக்கிஷம். தினந்தோறும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நேரத்துக்கு ஏற்றவாறு எந்த சக்தி எமர்ஜ் ஆகணும்னு கட்டளையிடுறோமோ அந்த சக்தி எமர்ஜ் ஆகுதா? ஏன்னா மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னாவே எஜமானன். அப்போ டைமில் ஏதாவது ஒரு சக்தி எமர்ஜ் ஆகலை அப்படின்னா அப்போ நாளைக்கு நிர்விக்ன ராஜ்யத்தினுடைய அதிகாரியாக எப்படி ஆவீங்க? ஸோ சர்வ சக்திகளுடைய சேமிப்பு எவ்வளோ ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்க. 3வது, தாரணையிலையும் நிறைந்த ஒரு நிலை வேணும். தாரணையில் நிறைஞ்சிருக்கவங்களுடைய அடையாளம் ஒவ்வொரு செயலிலும் எந்த குணம் வேணுமோ அந்த குணத்தினுடைய தன்மை முழுமையாக வெளிப்படும்ன்றார்.
சப்போஸ் நான் ஒரு காரியம் செயல் பண்ணுறேன், அந்த செயல் பண்ணுறதுக்கு சரளத்தன்மை, இனிமைத்தன்மைங்கிற குணம் தேவையாக இருக்குது. ஆனால் அந்த காரியம் செய்கிறப்ப இந்த குணத்துக்கு பதிலாக ஆவேசத்தன்மை வெளிப்படுது. அல்லது டயர்ட்னஸ் காரணத்தினால, ஏதோ ஒரு களைப்பு, டயர்ட்னஸ் காரணத்தினால வார்த்தையில் இனிமைத்தன்மை இல்லை, முகத்தில் இனிமைத்தன்மை இல்லை, சீரியஸான முகம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குணம் இல்லை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ பாப்தாதா சொல்கிறாங்க, எனது குணம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனது குணம் முழுமையாக அந்த காரியம் செய்கிறப்ப வெளிப்படணும் அப்படின்றார். அப்போ தான் சேமிப்பாகி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்றார். 4வது சேவை. சேவையில் சேவாதாரிகள் சதா லேசா, லைட்டாக மற்றும் மலர்ந்த முகத்தோட காணப்படுறாங்கன்னா சேமிப்பாகுதுன்னு அர்த்தம். சேவையினுடைய பலன் குஷி. நான் சேவை பண்ணிட்டு எனக்கு குஷி கிடைக்கல அப்படின்னா சேமிப்பு முழுமையாக ஆகவில்லை. நான் நேரம் கொடுத்தேன், நான் உழைப்பு செய்தேன், முயற்சி பண்ணேன் அப்படின்னா சேவைக்கான சேமிப்பு கிடைக்குது தான். இல்லைன்னு பாபா ஒன்றுமே இல்லை, வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் முழுமையாக சேமிப்பு ஆகிறது இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது சம்பந்தம் தொடர்பு. சம்பந்தம் தொடர்பில் ஆசீர்வாதங்கள் பிராப்தியாகணும். யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வரேனோ அவர்கள் மூலமாக ஆசீர்வாதங்கள் எனக்காக பிராப்தி ஆகணும். வெளிப்படையாக வெறுமனே மேலோட்டமாக இல்லை, உள்ளத்துலேருந்து மனதுலேருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்படணும். ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அப்படின்னா இது முயற்சிக்கான, சகஜ முயற்சிக்கான சாதனமாக ஆயிடுது அப்படின்றார். அப்புறம் குழந்தைகள் சொல்கிறாங்களா, பாபா அவங்க தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் எப்படி பாபா ஆசீர்வாதங்கள் கொடுக்கறது அப்படின்னு. பாபா சொல்கிறார், அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க செய்கிறது, அவங்க தீய காரியம் செய்கிறாங்க, அவங்க கெட்டவங்க, இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க, தீர்மானமும் சரியாக பண்ணியிருக்கீங்க. ஸோ புரிதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம், தனக்குள்ளார நிறைச்சிக்கிறதுங்கிறது இன்னொரு விஷயம். நம்ம அவங்க தவறு செஞ்சிட்டாங்க, அவங்க தீயவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, இதில் புத்திசாலி ஆயிட்டீங்க. ஆனால் புத்திசாலி அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு கெட்ட பொருளை தனக்குள்ளார நிறைச்சி வச்சுப்பாங்களா என்ன? நாம் குழந்தைகள் ஆனால் என்ன பண்ணுறோம், அவர்களுடைய அந்த தவறை, தீயதை மனதில் நிறைச்சி வச்சுக்கிறோம், அதை பாதுகாக்கிறோம். ஏன்னா அது ஞாபகம் வருது இல்லையா, அதை பாதுகாக்கிறோம். ஸோ பாபா சொல்கிறார், அப்போ புத்திசாலி கிடையாதுல, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன், அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு விவகாரத்தில் வரேன்னா இது புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் சில பேர் பாபா விநாசம் எப்பாகும், இன்னும் 10 வருஷமா 20 இயர்ஸாக கொஞ்சம் சமிக்ஞை கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ பாப்தாதா ரிட்டனில் சொல்கிறார், நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா, இன்றைக்கி பாப்தாதா குழந்தைகள் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பாபா அடுக்கடுக்காக நிறைய கொஷின்ஸ் இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட கேட்குறார். கேட்டுட்டு பாபா சொல்கிறார், இதெல்லாம் கேள்விகள் கேட்குறப்பே குழந்தைகள் தொடர்ந்து உங்களுக்குள்ளார செக்கிங், சோதனை பண்ணிகிட்டே வரீங்களா அப்படின்னும் கேட்குறார். அப்புறம் பாபா சொல்றார், பாப்தாதா இப்போ டீச்சர் அப்படிங்கிற அந்த ரூபத்துலேருந்து ஆசிரியர் அப்படிங்கிற ரூபத்துலேருந்து கேட்டுட்ருக்கார். ஏன்னா ஹோம்ஒர்க் யார் கொடுப்பாங்க, டீச்சர் தானே கொடுப்பார். பாப்தாதா கொடுத்த ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்கா? பாபா லாஸ்ட் முரளியில் சொல்லியிருந்தார் இல்லையா, 2 நான் அப்படிங்கிறத விட்டுட்டு 1 நான் அப்படிங்கிறத தான் வச்சுக்கணும். கோபமே படக்கூடாது, மனதில் ஃபீலிங்ஸில் கூட கோபம் வரக்கூடாது அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தார். ஸோ யாரெல்லாம் பண்ணீங்களோ கை தூக்குங்க அப்படின்றார். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாபா கொடுக்குறார். அடுத்தது பாபா முரளியில் லாஸ்ட்டில் சொல்கிறாங்க, யாராவது வைரத்தினுடைய சுரங்கத்துக்கு போயிட்டு 2 வைரக்கல்லை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறது? அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதாவது பாபா அவ்வளோ நிறைய கொடுக்குறார், கொஞ்சம் கிடச்சிட்டு அதுலேயே திருப்தி ஆகிட்டேன் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாங்க, அத்தீந்திரிய சுகத்தினுடைய மகிழ்ச்சியில் ஊஞ்சலாடுங்க, அளவற்ற பிராப்திகளுடைய ஊஞ்சலாடுங்க அப்படின்றார். அப்புறம் பாபா இன்னொரு விஷயத்த ஹைலைட் பண்ணுறாங்க, பாபா கவனத்தில் கொண்டு வரார். சாதனங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் கூட யார் சாதனை முயற்சி பண்ணாங்களோ, சேவை பண்ணாங்களோ அவங்களுடைய உதாரணங்கள் நமக்கு முன்னால் இருக்குது. இதுக்கு முன்னால் இந்த சாதனங்கள் வசதிகள்லாம் இருந்ததா என்ன? இல்லை. ஆனால் அப்பயும் சேவை பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. அப்போ குவாலிட்டியான ஆதி ரத்தினங்கள் தயாரானாங்க. அதுக்காக பாபா சாதனங்களை பயன்படுத்துறது தப்புன்னு சொல்லலை. சாதனை முயற்சியை விட்டுட்டு சாதனங்களை பயன்படுத்துறது தப்புன்றார் பாபா. முயற்சியை மறந்துட்டு சாதனங்களை பயன்படுத்துகிறேன்னா அது தப்புன்றார். பாபா சொல்கிறார், இந்த பிராமண வாழ்க்கையில் பறக்கும் கலைக்கு ஆதாரம் சாதனங்கள், வசதிகள் அல்ல, ஆதாரம் சாதனையே ஆகும், முயற்சி தான் ஆதாரம்.
ஸோ முயற்சியை விட்டுட்டு சாதனங்களை ஆதாரமாக ஆக்கினா அவங்க நிலமை ரிசல்ட் என்ன ஆகுன்றார் பாபா. ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 3/8/2025. ரிவைஸ் டேட் 28/3/2006. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு உலக ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக மன்சா சேவையை அதிகப்படுத்துங்கள், சம்பன்னம் சம்பூர்ணம் ஆகுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை துக்கத்திலேருந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக மன்சா சேவையை அதிகப்படுத்தணும், சம்பன்னம் சம்பூர்ணம் ஆகணும். இன்று அனைத்து கஜானாக்களின் மாலிக் தம்முடைய நாலாபுறமும் உள்ள அனைத்து கஜானாக்களாலும் நிரம்ப பெற்ற குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா கஜானாக்களுடைய மாலிக் எஜமானன் சிவபாபா நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய எல்லா கஜானாக்களில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்துட்ருக்கின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து கஜானாக்களின் மாலிக்காக்கியுள்ளார். கொடுப்பவர் ஒரே ஒருவர் மற்றும் அனைவருக்கும் ஒரே மாதிரி அனைத்து கஜானாக்களையும் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை. ஒருத்தருக்கு கம்மியாக ஒருத்தருக்கு நிறையா அப்படியெல்லாம் கொடுக்கல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கார். கொடுத்ததும் ஒரே ஒருத்தர் தான். ஏன்? பாபா அளவற்ற கஜானாக்களுக்கு மாலிக் ஆவார், எல்லையற்ற கஜானா. ஆகையால் ஒவ்வொரு குழந்தையும் அளவற்ற கஜானாவுக்கு மாலிக் ஆவார். பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே அளவு ஒன்று போலவே கொடுத்துள்ளார். ஆனால் தாரணை செய்பவர்களில் சிலர் அனைத்து கஜானாக்களையும் தாரணை செய்பவர்கள் மற்றும் சிலர் தங்களின் சக்திக்கு ஏற்றவாறு தாரணை செய்கின்றனர். சிலர் நம்பர் 1, சிலர் நம்பர் 2. யார் எவ்வளவு தாரணை செய்திருக்கிறார்களோ அவர்களின் முகத்தின் மூலம் கண்களின் மூலம் கஜானாக்களின் நஷா தெளிவாக தெரிகிறது. வரிசைக்கிறமா சிலர் நம்பர் 1, சில பேர் நம்பர் 2 பாபாவுடைய கஜானாக்கள் அவர் கொடுக்கறத தாரணை பண்ணுறாங்க. ஸோ யார் எவ்வளோ தாரணை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய கண்களில் அவங்களுடைய முகத்தில் அந்த கஜானா அந்த பொக்கிஷங்களுடைய அந்த போதை நஷா தெரியுதுன்றார். கஜானாவினால் நிரம்பிய ஆத்மா முகத்தின் மூலம் கண்களின் மூலம் நிரம்பியவராக காணப்படுகிறார். எப்படி ஸ்தூல கஜானாவை அடைகின்ற ஆத்மாவின் நடத்தை மூலம் முகத்தின் மூலம் தெரிய வருகிறது. இப்போது இந்த அவினாஷி கஜானாக்களின் நஷா குஷி தெளிவாக தென்படுகிறது. ஒரு ஸ்தூலமான ஒரு பொக்கிஷம், ஒரு பணம், ஒரு நகை, இல்லை ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு ஸ்தூலமான ஒரு பொக்கிஷத்தில் நிறைஞ்சவங்களோட நடத்தையில் முகத்தில் இவங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பாபா சொல்கிறார், இங்கே அழிவற்ற அந்த பொக்கிஷங்களுடைய நஷா குஷி குழந்தைகளுடைய முகத்தில் கண்ணில் தெரியுதுன்றார். நிரம்பிய நிலையின் பெருமிதம் கவலையற்ற மகாராஜா ஆக்கி விடுகின்றது. எங்கே ஈஸ்வரிய பெருமிதம் உள்ளதோ அங்கே கவலை இருக்க முடியாது. அவர்கள் கவலையற்ற பாதுஷாவாக கவலையற்ற ஊருக்கு மகாராஜாவாக ஆகிவிடுகிறார்கள். ஆக ஈஸ்வரிய நிறைவின் கஜானாக்களை பெற்ற நீங்கள் அனைவரும் கவலையற்ற மகாராஜாக்கள் இல்லையா? எல்லா கஜானாக்களை நிறைஞ்சி இருக்கிறோம் அப்படின்னா நிறைஞ்சி இருக்கக்கூடிய நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கீங்க இல்லையா? கவலையற்ற ஊருக்கு மகாராஜாக்கள். ஏதேனும் கவலை உள்ளதா? கவலை எதுவும் இருக்கிறதா? என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இதை பற்றி கவலையும் இல்லை. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இப்படியெல்லாம் எந்த கவலை இல்லை குழந்தைகளுக்குன்றார். திரிகாலதர்ஷி ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்களாகிய நீங்கள் அறிவீர்கள், என்ன நடந்து கொண்டுள்ளதோ அது அனைத்தும் நல்லது. எது நடக்க இருக்கிறதோ அது இன்னும் நல்லது அப்படின்னு திரிகாலதர்ஷி ஸ்திதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஏன்? சர்வசக்திவான் பாபாவின் துணைவர்கள் நீங்கள், அவரது துணையில் இருப்பவர்கள். ஒவ்வொருவருக்கும் நஷா உள்ளது, பெருமிதம் உள்ளது. பாப்தாதா சதா நமது உள்ளத்தில் இருக்கிறார் மற்றும் நாம் எப்போதும் பாபாவின் மன சிம்மாசனத்தில் இருக்கிறோம். பாபாவுடைய சிம்மாசனத்தில் இதயத்தில் நான் இருக்கேன், பாபாவுடைய உள்ளத்தில் நான் இருக்கேன், என்னோட உள்ளத்தில் பாபா இருக்கார் அப்படிங்கிற அந்த நஷா அந்த பெருமிதம் குழந்தைகளுக்கு இருக்கு. அந்த மாதிரி நஷா உள்ளது இல்லையா? இருக்குதானே?
யார் மன சிம்மாசனதாரியாக இருக்கிறார்களோ அவர்களின் சங்கல்பம் மட்டுமென்ன, கனவிலும் கூட துக்கத்தின் அலை கொஞ்சம் கூட படிய முடியாது. ஏன்? சர்வ கஜானாக்களாலும் நிரம்பியவர்கள். எது நிரம்பியுள்ளதோ அது தழும்புவதில்லை. அதனால எல்லா பொக்கிஷங்களை நிறைஞ்சி இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளார நான் பாபாவுடைய உள்ளத்துல இருக்கேன், பாபா என்னுடைய மன சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கார் அப்படிங்கிற நஷா பெருமிதத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சங்கல்பத்துல என்ன, கனவுல கூட துக்கத்தோட அலை பட முடியாது அப்படின்றார். ஆக நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் நிரம்பிய தன்மையை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவரின் சேமிப்பு கணக்கையும் பாப்தாதா சோதித்து பார்த்தார். கஜானாவோ அளவற்றதாக கிடைத்துள்ளது. ஆனால் என்ன கிடைத்ததோ அந்த கஜானாவை காரியத்தில் ஈடுபடுத்தி காலி செய்து விட்டனரா, அல்லது கிடைத்துள்ள கஜானாக்களை காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகப்படுத்தவும் செய்திருக்கிறார்களா? கிடைச்சதை யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டாங்களா, இல்லை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? எத்தனை சதவீதத்தில் ஒவ்வொருவரின் கணக்கில் சேமிப்பாகி இருக்கிறது, எவ்வளோ பர்சன்டேஜ் கணக்கில் சேமிப்பாக இருக்கு? ஏனென்றால் இந்த கஜானா இந்த சமயத்திற்காக மட்டும் இல்லை, இந்த கஜானா வருங்காலத்திலும் உடன் செல்லக்கூடியதாகும். சேமிக்கப்பட்டது தான் உடன் செல்லும். எந்த கஜானாவை பொக்கிஷத்தை எனக்குள்ள நான் சேவ் பண்ணியிருக்கேனோ சேமிச்சிருக்கேனோ அதுதான் எனக்கு ஃப்யூச்சரில் கூட என் கூடவே வரும். ஆக சதவீதத்தை பார்த்து கொண்டிருந்தார். என்ன பார்த்தார்? சேவையோ எல்லா குழந்தைகளும் தங்கள் சக்திக்கேற்றவாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சேவைக்கான பலன் சேமிப்பாவதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஏன்னா சில பேர் கஜானாவை யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறாங்க, சில பேர் கஜானாவை யூஸ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சேமிப்பு பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சேமிப்பாக இருக்குங்கிறத பார்க்குறாரு. சேவை எல்லாரும் தான் பண்ணுறாங்க சக்திக்கு ஏற்றார்வார். ஆனால் சில பேர் சேவைக்கான பலன் சேமிப்பு ஆகிறதுல குழந்தைகளுக்குள்ள வித்தியாசம் வருது. அநேக குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்த்தார். சேவை அதிகம் செய்கிறார்கள், ஆனால் சேவை செய்வதற்கான பலன் சேமிப்பானதா இல்லையா, அவர்களின் அடையாளம் என்னவாக தெரியும்? சேவை பண்ண அதனுடைய ரிசல்ட் சேமிப்பு எனக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பாபா சொல்றார், சேவை எதுவாகவும் இருக்கலாம். மனம், சொல், செயல் மூன்றிலும் 100% மார்க் உள்ளது. மூன்றிலும் 100. மனம், சொல், செயல் எதுல சேவை பண்ணாலும் 100% மார்க் இருக்கு. சேவையோ செய்தீர்கள், ஆனால் சேவை செய்யும் போது அல்லது சேவை செய்த பிறகு சுயம் தனது மனதில் தனக்குத்தான் திருப்தியாக இருக்கிறீர்கள். அதோடு யாருக்கு சேவை செய்தீர்களோ, யார் சேவையில் துணையாக இருக்கிறார்களோ, சேவை செய்பவரை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களும் திருப்தியாக இருக்கிறார்கள் என்றால் சேமிப்பாகிவிட்டது என புரிந்து கொள்ளலாம். நான் யாரோ ஒருத்தங்களுக்கு சேவை பண்ணுறேன் அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் நான் திருப்தியாக இருக்கணும். அப்புறம் என் கூட யார் எனக்கு உதவி பண்ணாங்களோ, துணையாக இருந்தாங்களோ, அப்புறம் நான் சேவை யாருக்கு செஞ்சேன் அவங்க, நான் சேவை செஞ்சதை யார் பார்த்தாங்க கேட்டாங்க, எல்லாருக்குள்ளேயும் திருப்தி இருக்குன்னா அப்போ நான் செஞ்ச சேவையில் எனக்கு சேமிப்பாயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். தனக்கு திருப்தி, அனைவருக்கும் திருப்தி இல்லை என்றால் சேமிப்பின் சதவீதம் குறைந்து விடுகிறது. நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் சேவை பண்ணிட்டு, ஆனால் மற்றவங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, திருப்தி இல்லை அப்படின்னா சேமிப்பு கம்மி ஆயிடுச்சு அப்படின்றார். யதார்த்த சேவைக்கான விதி இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறோம். கரெக்டான சேவனை எப்படி பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்றார் பாபா. இதுக்கு முன்னால் வர முரளியில் சண்டேலையும் சொல்லியிருக்கார். இதை பாபா தான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறார். இன்னைக்கு 3 விஷயங்கள் விதிபூர்வமாக இருந்தால் சேமிப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. 1 நிமித்த உணர்வு, 2வது நிர்மாண பாவனை, பணிவான பாவனை, 3வது நிர்மல் ஸ்வபாவ், அதாவது நிர்மலமான மென்மையான சுபாவம் பேச்சு. சுபாவ், பாவனை, சுபாவம். ஸோ பாபா சொல்றாங்க, இந்த 3 விஷயங்களில் ஒரு விஷயம் கூட குறைவாக இருந்தால், நிமித்த உணர்வு, பணிவான பாவனை, மென்மையான, இல்லைன்னா பாபா சொல்றது இங்க அப்பழுக்கற்ற பேச்சு, மென்மையான பேச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3ல் ஒரு விஷயம் கூட குறைவாக இருந்தால், 1 உள்ளது 2 இல்லை,
2 உள்ளன 1 இல்லை என்றால் அந்த பலவீனம் சேமிப்பின் சதவிகிதத்தை குறைத்து விடுகிறது. அந்த ஸ்திதியிலேருந்து என்ன சேவை பண்ணேனோ அதில் கிடைக்கக்கூடிய சேமிப்பு கணக்கில் கம்மியாயிடுச்சு. ஆக 4 பாடங்களில் தன்னைத்தான் சோதித்து பாருங்கள். 4 பாடங்களிலும் நமது கணக்கு சேமிப்பாகி உள்ளதா? தியான் யோக் தாரணா சேவா 4 சப்ஜெக்ட்லேயும் இந்த 3 விஷயங்களை கொண்டு வந்துட்டு நிமித்த உணர்வு, பணிவான பாவனை, மென்மையான பேச்சு. ஸோ இந்த 3 விஷயத்தையும் இந்த 4 பாடத்துலையும் கொண்டு வந்து என்னோட கணக்கு சேமிப்பாகி இருக்கா அப்படின்னு பாருங்கன்றார். ஏன்? பாப்தாதா பார்த்தார், அநேகரின் 4 விஷயங்கள் என்ன சொன்னோமோ பாவனா, அதன்படி அநேக குழந்தைகளின் சேவை செய்திகள் நிறைய உள்ளன. ஆனால் சேமிப்பு கணக்கு குறைவாக உள்ளது. நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னு பாபாட்ட மெசேஜஸ் வந்திருக்கு, ஆனால் சேமிப்பு கணக்கை பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குன்றார். அடுத்தது பாபா சொல்றார், ஒவ்வொரு கஜானாவையும் சோதித்து பாருங்கள். ஞானத்தின் கஜானா என்றால் என்னென்ன சங்கல்பம் கர்மம் செய்தீர்களோ அதை ஞானம் நிறைந்தவராகி செய்தீர்களா? சாதாரணமாக செய்யவில்லையே. அதாவது பாபா இந்த பேரா ஃபுல்லாகவே கியான் யோக் தாரணா சேவையில் பாபா கொஷின்ஸாக கேட்குறார் செக்கிங்காக. ஸோ ஃபஸ்ட்டு பாபா என்ன சொல்கிறார், ஞானத்தின் கஜானா என்றால் என்னென்ன சங்கல்பம் கர்மம் செய்தீர்களோ அதை ஞானம் நிறைந்தவராக செய்தீர்களா? சாதாரணமாக ஆகவில்லையே அப்படின்னு பார்க்கணும். ஞானம்ங்கிற கஜானா. அடுத்தது யோகம் என்றால் சர்வ சக்திகளின் கஜானா நிறைந்திருக்க வேண்டும். ஆக சோதித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளின் தினச்சரியாவில் சமயத்திற்கேற்றவாறு எந்த சக்தி தேவையோ அந்த சமயம் அந்த சக்தி கட்டளைப்படி இருந்ததா? மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதன் அர்த்தமே எஜமானன் என்பதுதான். சமயம் கடந்த பின் சக்தியை யோசித்து கொண்டே இருந்து விட்டீர்கள் என்று இருக்கக்கூடாது. சமயத்தில் கட்டளையிடும் போது எமர்ஜ் ஆகவில்லை, ஒரு சக்தியை கூட கட்டளைப்படி நடத்த முடியவில்லை என்றால் நிர்விக்ன ராஜ்யத்தின் அதிகாரியாக எப்படி ஆவீர்கள்? யோகா அப்படின்னாவே எல்லா சக்திகளுடைய பொக்கிஷம் கசானால நிறைஞ்சு இருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு சக்தி கூட, அதாவது வேணுங்கிற நேரத்தில் ஆர்டர் பண்ணுற டைமில் அந்த சக்தி எமர்ஜ் ஆகணும். சப்போஸ் ஏதாவது ஒரு சக்தி ஆர்டர் பண்ணுற டைமில் அந்த டைமுக்கு எமர்ஜ் ஆகலை, அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் எமர்ஜ் ஆச்சு அப்படின்னா, டைமுக்கு வரல அப்படின்னா, அவர் சொல்கிறார், கரெக்டான நேரத்தில் அந்த சக்தியை கட்டளைப்படி உங்களால் நடத்த முடியலன்னா நிர்விக்ன ராஜ்யத்தின் அதிகாரியாக எப்படி ஆவீர்கள்? சத்தியம் நிர்விக்னமான ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் அதிகாரியாக நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆக சக்திகளின் கஜானா எவ்வளவு சேமிப்பாகி உள்ளது? எதை சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களோ அது சேமிப்பாகிறது. எனது கணக்கு என்ன என்பதை சோதித்து கொண்டே செல்கிறீர்களா? பாபா சொல்லிட்டே வராலையா, ஞானம் சொன்னார், அப்புறம் யோகா சொன்னார். அப்போ என்னோட கணக்கு எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு பாபா சொல்ல செக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்றார். ஏனென்றால் பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது அதிக அன்பு உள்ளது. பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறார். குழந்தைகள் அனைவரின் சேமிப்பு கணக்கும் நிரம்பி இருக்க வேண்டும். அதனால பாபாவுக்கு அன்பு இருக்கு, எல்லாரோட சேமிப்பு கணக்கு நிறைஞ்சு இருக்கணும்னு பாபா ஆசைப்படுறாரு. அதனால பாபா சொல்றார், நான் சொல்ல செக் பண்றீங்களா உங்களுக்குள்ள அப்படின்றார். 3வது தாரணை இல்லையா? பாபா தாரணையிலும் நிறைவு. தாரணையின் அடையாளம் ஒவ்வொரு கர்மமும் குணம் நிரம்பியதாக இருக்கும். எந்த சமயம் எந்த குணம் தேவையாக உள்ளதோ அந்த குணம் முகம் நடத்தையில் எமர்ஜ் ஆக காணப்பட வேண்டும். எந்த டைம்ல எந்த குணம் வேணுமோ அந்த டைம்ல அந்த குணம் என்னுடைய முகத்துல நடத்தையில எமர்ஜா வெளிப்படையாக தெரியணும். எந்த ஒரு குணமாவது குறைவாக இருந்தால், ஏதாவது ஒரு குணம் குறைவாக இருந்தால், உதாரணமாக சரளத்தன்மையின் குணம் கர்மத்தின் நேரத்தில், அதாவது சரளத்தன்மையின் குணம் காரியம் செய்யும் நேரத்தில் அவசியமாக உள்ளது. இனிமையின் அவசியம் உள்ளது. சரளத்தன்மையும் தேவைப்படுது, இனிமைத்தன்மைங்கிற குணம் ரெண்டுமே காரியம் பண்றப்ப தேவைப்படுது. பாபா சொல்றாங்க, வார்த்தையிலோ கர்மத்திலோ சரளத்தன்மை, இனிமைத்தன்மைக்கு பதிலாக கொஞ்சமாவது ஆவேசத்தன்மை வருகிறது, அல்லது களைப்பின் காரணத்தினால் வார்த்தை இனிமையாக இல்லை, முகம் இனிமையாக இல்லை, சீரியஸாக உள்ளதென்றால் குணம் நிறைவாக இல்லை என சொல்வார்கள் இல்லையா? டே டு டே ஆக்டிவிட்டீஸில் செயல்களில் சரளத்தன்மை இனிமைத்தன்மைங்கிற குணம் வேணும். சப்போஸ் இந்த 2 குணத்துக்கு பதிலாக ஆவேசம் வந்துருச்சு,
இல்லை ஏதோ நான் வேலை பண்ணுறப்ப ரொம்ப டயர்டாக இருந்துட்டேன், அதனால் என்னுடைய முகம் இனிமையாக இல்லை, சீரியஸாக ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த சரளத்தன்மை இனிமைத்தன்மைங்கிற குணம் நிறைஞ்சி இல்லை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இவங்ககிட்ட கிடையாது அது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் எனது குணம் எனது குணமாக எமர்ஜ் ஆக வேண்டும். இப்போது சுருக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். சிச்சுவேஷன் என்ன வேணா இருக்கலாமா, எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிச்சுவேஷனாலும் சரி, சூழ்நிலைனாலும் சரி, ஆனால் என்னோட குணம் என்னோட குணமாக எமர்ஜ் ஆகணும், அவ்வளோதான் அப்படின்றார். அது டயர்டு வந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஆனாலும் சரி, என்னோட குணம் என்னோட குணமாக அது எமர்ஜாக வெளியில் தெரியணும் அப்படின்றார் பாபா. அது போலவே சேவை, 4 சப்ஜெக்ட் வரார். அது போலவே சேவை, சேவையில் சேவாதாரியின் அனைத்திலும் நல்ல அடையாளம். சேவை பண்ணுறேன்னா அந்த சேவாதாரியோட எல்லாத்தோட நல்ல அடையாளம் என்னன்னா, தானும் சதா லேசாக லைட்டாக மற்றும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார்கள். சேவையின் பலன் குஷியாகும். சேவை செய்யும் போது குஷி மறைந்து விடுகிறது என்றால் சேவையின் கணக்கு சேமிப்பாவதில்லை. சேவை பண்ணேன் ஆனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா சேவையினுடைய ரிசல்ட் சேமிப்பு ஆகலை அப்படின்றார். சேவை செய்தீர்கள், நேரம் ஒதுக்கினீர்கள், முயற்சி செய்தீர்கள் என்றால் கொஞ்சம் சதவீதத்தில் அது சேமிப்பாகும், வீணாகி போய்விடாது. சேவை பண்ணேன், டைம் கொடுத்தேன், முயற்சி பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கணக்கு கிடைக்கும் தான், சேமிப்பு கொஞ்சம் வரும், ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடாது. ஆனால் எவ்வளவு சதவிகிதத்தில் சேமிப்பாக வேண்டுமோ அவ்வளவு ஆகுவதில்லை. ஏன்னா பண்ணவுடனே குஷி வரல இல்லையா, அதனால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்கணுமோ அவ்வளோ ஆகலை, அதை விட கம்மியாகுது. அது போலவே தான் பாபா அடுத்தது வரார். சம்பந்தம் தொடர்பின் அடையாளம் ஆசீர்வாதங்களின் பிராப்தி ஆக வேண்டும். ஞானம், யோகா, தாரணா, சேவா சொல்லிட்டார். இப்போ சம்பந்தம் தொடர்பில் பாபா சொல்றார் ஆசீர்வாதங்களின் பிராப்தி ஆக வேண்டும். யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவரது மனதிலிருந்து உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். மிக நன்று, வெறுமனே வெளிப்புறமாக இல்லை, ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வெறுமனே வெளிப்புறமாக இல்லை, மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும். மனதிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். மற்றும் ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் அது மிக சகஜ புருஷார்த்தத்திற்கான சாதனமாகும். ரொம்ப ஈஸியாக முயற்சி பண்ணுறதுக்கான வழி இந்த ஆசீர்வாதங்கள் அடையிறது. சொற்பொழிவு செய்யாதிருக்கலாம். பாபா எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. சில டைம்ல சொல்லுவோம் இல்லையா, எனக்கு லெக்சர் பண்ண வரல, இப்படியெல்லாம் சொல்லுவோம். பாபா சொல்றார் சொற்பொழிவு செய்யாதிருக்கலாம். மன்சா சேவையும் கூட அவ்வளவு சக்திசாலியாக இல்லாதிருக்கலாம். ஏதாவது புது புது பிளான்கள் உருவாக்க வராதிருக்கலாம். ஆனால் பரவாயில்லை, லெக்சர் பண்ண வரல, புதுசாக ஐடியாஸ் பிளானிங் பண்ண வரல, மன்சா சேவை கூட அவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ண வரமாட்டேங்குது. பாபா சொல்றார் அதனால் பரவாயில்லை, பரவாயில்லன்றார். அனைத்திலும் சகஜமான புருஷார்த்தத்திற்கான சாதனம் ஆசீர்வாதங்களை பெறுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுங்கள். இதுபோல் பாப்தாதா அநேக குழந்தைகளின் மன சங்கல்பங்களை ரீட் செய்கிறார். அநேக குழந்தைகள் நேரத்தின் அனுசாரம் சொல்கின்றனர், யாராவது தீய காரியம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பது? ஒருத்தங்க கெட்டது பண்றாங்க, தப்பு பண்றாங்க, அவங்களுக்கு போய் எப்படிங்க ஆசீர்வாதம் கொடுக்கறது அப்படின்னு பாபாட்ட கேட்குறாங்களாம். அதை பார்த்தால் கோபம் வருகிறது இல்லையா? அவங்க கெட்டது பண்றதை பார்க்குறப்ப கோபம் வருது இல்லை பாபா அப்படின்றாங்க. ஆசீர்வாதங்களை எப்படி கொடுப்போம்? பிறகு கோபத்தின் குழந்தை குட்டிகளோடு அநேகம் உண்டு. எப்படி பாபா பிளஸ்ஸிங் கொடுக்கறது? கோவம் வருது இல்லைன்றாங்க. ஆனால் பாபா என்ன சொல்றார்? கோவம் மட்டுமா? கோவம் கூட குழந்தை குட்டி எல்லாம் தானே அப்புறம் நிறைய வருது. ஆனால் அவர் தீய காரியம் செய்தார். பாபா எப்படி சொல்றார் பாருங்க. ஆனால் அவர் தீய காரியம் செய்தார், அவர் கெட்டவர், நீங்கள் அவரை கெட்டவர் என சரியாகவே புரிந்திருக்கிறீர்கள். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டு தான். அவங்க தப்பு பண்றாங்க, அவங்க கெட்டவங்க. ஸோ உங்களுடைய புரிதல் சரியாகவே இருக்கிறது. இந்த நிர்ணயத்தையும் நன்றாக செய்தீர்கள். அவங்க தப்பு பண்றாங்க, கெட்டது பண்ணாங்க அப்படிங்கிற டெசிஷன் உங்களோடது கரெக்டு. இந்த நிர்ணயத்தையும் நன்றாக செய்தீர்கள், கரெக்டா பண்ணீங்க, நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ஆனால் பாபா பாயிண்ட் எவ்வளவு சூக்ஷ்மமா பிடிக்கிறார் பாருங்க. புரிந்து கொண்டீர்கள், ஆனால் புரிதல் என்பது ஒன்று, இன்னொன்று அவரது கெட்ட காரியம், கெட்ட பேச்சுகளை தனது மனதில் நிறைத்து கொள்வது. அவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம்,
ஆனால் அவங்க செஞ்ச தப்பான காரியத்தை, அவங்க பேசின அந்த வார்த்தைகளை என்னுடைய மனசில் அப்படியே உள்ளடக்கி வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, ஞாபகம் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா. பாபா சொல்கிறார் அது வேறன்றார். புரிந்து கொள்வது மற்றும் நிறைத்து கொள்வது வித்தியாசமாகிறது. நீங்கள் புத்திசாலி என்றால் புத்திசாலி ஏதேனும் கெட்ட பொருளை தம்மிடம் வைத்துக் கொள்வாரா? நல்ல கொஸ்டின். நமக்கு நம்மளே கேட்டுக்கணும். பாபா சொல்றார், நீங்கள் புத்திசாலி என்றால் புத்திசாலி ஏதேனும் கெட்ட பொருளை தன்னிடம் வைத்துக் கொள்வாரா? ஆனால் அது கெட்டது, நீங்கள் அதை மனதில் நினைத்து கொண்டீர்கள். அவங்க செஞ்சது கெட்ட வேலை தானே, கெட்ட வார்த்தைகள் தானே. ஸோ பாபா ஸ்டார் அவர்கள், ஆனால் அது கெட்டது, நீங்கள் அதை மனதில் நிறைத்து கொண்டீர்கள். அதாவது நீங்கள் கெட்ட பொருளை தன்னிடம் வைத்து கொண்டீர்கள், பாதுகாத்தீர்கள். அழகா நான் செஞ்ச மிஸ்டேக் என்னங்கிறத பாபா புரிய வைக்கிறார். அவங்களோட கெட்டதை நான் என்னோட மனசுல நிறைச்சிக்கிட்டேன், அதை பாதுகாப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன்ல. ஸோ பாதுகாத்தீர்கள். புரிந்து கொள்வது வேறு விஷயம், நிறைத்து கொள்வது என்பது இன்னொரு விஷயம். புத்திசாலி ஆவதோ சரிதான், ஆகுங்கள், ஆனால் நிறைத்து கொள்ளாதீர்கள். புரிஞ்சுக்கிறீங்க, ஓகே ரைட்டு தான், ஆனால் அதை தன்னோட மனசில் நிறைச்சிக்காதீங்க. இவரோ இப்படித்தான், இதை நிறைத்து கொண்டீர்கள். அவங்க அப்படிதான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா பாபா ஸ்டார். இவரோ இப்படித்தான், இதை நிறைத்து கொண்டீர்கள். இது போல் புரிந்து கொண்டு விவகாரத்தில் வருவது என்பது புத்திசாலித்தனம் ஆகாது. அவங்க அப்படிதான் அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருந்து நான் அவங்களோட பழகிற, பேசுகிற, நடக்கிறேன்னா இது புத்திசாலித்தனம் இல்லைன்றார். என்னோட ஆட்டிடியூட் தப்பு இல்லையா, அது என்னுடைய கண்ணோட்டம், உள்ளுணர்வு தப்பாக போயிடுது இல்லையா. ஸோ பாபா சொல்கிறார், அவரோ இப்படித்தான் என்பதை நிறைத்து கொண்டீர்கள். இதுபோல் புரிந்து கொண்டு விவகாரத்தில் வருவது என்பது புத்திசாலித்தனம் ஆகாது. ஆக பாப் தாதா சோதித்து பார்த்தார். இப்போது நேரம் அப்படியே சமீபத்தில் வந்துவிடப் போவதில்லை. டைம் அப்படியே தானாலாம் பக்கத்தில் வந்துடாது. நீங்கள் அருகில் கொண்டு வர வேண்டும். அநேகர் நம்ம தான் நேரத்தை பக்கத்தில் கொண்டு வரணும். அநேகர் கேட்கிறார்கள், கொஞ்சம் சமிக்ஞை கொடுங்களேன். 10 வருடமாகும், 20 வருடமாகும், எத்தனை வருடமாகும் அப்படின்னு கொஞ்சம் இஷாரா கொடுங்களேன் பாபா அப்படின்னு நிறைய குழந்தைகள் பாபாட்ட கேட்குறாங்களாம். ஆக பாபா குழந்தைகளிடம் கேள்வி கேட்கிறார். குழந்தைகள் பாபா 10 இயர்ஸா 20 இயர்ஸா கொஞ்சம் சமிக்ஞை கொடுங்கன்றாங்களே. இப்போ பாபா சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க இல்லையா, இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன்றார். பாபா என்ன கேட்குறார்? பாபாவிடமும் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள் இல்லையா. ஆக இப்போது குழந்தைகளிடம் பாபா கேள்வி கேட்கிறார். நேரத்தை அருகாமையில் கொண்டு வருபவர் யார்? பாபா கொஸ்டின்ஸாக கேட்குறார் பாருங்க. யாரு? நம்மள்கிட்ட தான் கேட்குறார். நேரத்தை அருகாமையில் கொண்டு வருபவர் யார்? டிராமா இருக்கிறது, ஆனால் நிமித்தமாக இருப்பது யார்? உங்களுடைய ஒரு பாடல் உள்ளது, கிஸ்கே ரோக்கோ ருக்காஹே சவேரா, அதாவது விடியல் யாருக்காகவாது காத்திருக்குமா? காலை விடியறது யாருக்காகவாது வெயிட் பண்ணி காத்துட்ருக்குமா என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பாடல் உள்ளது இல்லையா. ஆக விடியலை கொண்டு வருபவர் யார்? விடியல்னா சத்தியம். விடியலை கொண்டு வருபவர் யார்? விநாசம் செய்பவர்களோ துடித்து கொண்டிருக்கிறார்கள். விநாசம் செய்யட்டுமா, விநாசம் செய்யட்டுமா அப்படின்னு அவங்க துடிச்சிட்டு இருக்காங்களாம். ஆனால் புது உலகை படைக்கும் காரியம் செய்பவர்கள் அவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறீர்களா? விநாசம் செய்கிறவங்க செய்கிறதா செய்யலாமான்னு துடிச்சிட்டு இருக்காங்க. புது உலகத்துக்கான படைப்பு காரியத்தை செய்பவர்கள் அவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறீர்களா? பழையது அழிந்து விட்டது, ஆனால் புதிய படைப்பு நடைபெறவில்லை என்றால் என்ன ஆகும்? பழைய உலகம் அழிஞ்சிடுச்சு, புதுசு ரெடியா ஆகலை, நிலைமை என்ன ஆகுன்றார் பாபா. அதனால் பாப்தாதா இப்போது தந்தைக்கு பதிலாக டீச்சர் ரூபத்தை தாரணை செய்திருக்கிறார். பாருங்க, 2006 பாபா சொல்றார், அப்பாவுக்கு பதிலாக டீச்சர் ரூபத்தை தாரணை பண்ணியிருக்கிறேன்றார். எனவே இப்போது பாப்தாதா தந்தைக்கு பதிலாக டீச்சர் ரூபத்தை தாரணை செய்திருக்கிறார். ஹோம்ஒர்க் கொடுத்துள்ளார் இல்லையா? யார் ஹோம்ஒர்க் கொடுக்கிறார்? டீச்சர். யார் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க? டீச்சர் தானே ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. கடைசியில் உள்ளது சத்குருவின் பாகம். அப்பாவுக்கு பதிலாக டீச்சர் ரூபத்தை தாரணை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார் பாபா. ஏன்னா ஹோம்ஒர்க் கொடுத்தல நான், டீச்சர் ஹோம்ஒர்க் யார் கொடுப்பாங்க? டீச்சர் தானே கொடுப்பாங்க. ஸோ நான் இப்போ டீச்சர் ரூபத்தை தாரணை பண்ணியாச்சு அப்படின்றார் பாப்தாதா. லாஸ்ட்டில் சத்குருவின் பாகம். எனவே தன்னைத்தான் கேளுங்கள்,
சம்பன்னம் மற்றும் சம்பூர்ண ஸ்டேஜ் எதுவரை அடைந்துள்ளேன். சப்தத்தை கடந்து செல்வது, சப்தத்திற்குள் வருவது இரண்டும் சமமாக உள்ளதா? சைலன்ஸ்ல வரதும் சவுண்ட்ல வரதும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? எப்படி சப்தத்திற்குள் வருவது எப்போது விரும்புகிறீர்களோ அது சுலபமாக உள்ளதோ, அதேபோல் சப்தத்திலிருந்து விலகி அப்பால் செல்வதும் எப்போது விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியே நடைபெறுகிறதா? சவுண்டில் வர்றது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, சீக்கிரமா. அந்த மாதிரி சவுண்டை கடந்து போகிறத கூட அதே மாதிரி ஈஸியாக முடியணுன்றார். ஒரு வினாடியில் சப்தத்தில் வர வேண்டும், ஒரு வினாடியில் சப்தத்தை கடந்து சென்று விட வேண்டும். இவ்வளவு பயிற்சி உள்ளதா? பாருங்க, பாபா கொஸ்டினாக கேட்டே வர்றார் நம்ம கிட்ட. 10 இயர்ஸா 20 இயர்ஸா பாபா எவ்வளோ நாள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பாபா ரிட்டர்னில் கொஸ்டின்ஸாக கேட்குறாரு. என்ன எவ்வளோ ரெடியாக இருக்கீங்க நீங்கள்? நம்ம எவ்வளோ ரெடியாக இருக்கோங்கிறதுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாரு பாருங்க. ஒரு செகண்டில் சவுண்டில் வரணும், ஒரு செகண்டில் சவுண்டை விட்டு சைலன்ஸில் போயிடணும். இந்த ப்ராக்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு. எப்படி சரீரத்தின் மூலம் எப்போது விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ அவ்வாறு செல்ல முடிகிறது இல்லையா? அதுபோல் மனம் புத்தி மூலம் எப்போது விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே வரவும் போகவும் முடிகிறதா? இப்போ நான் ரூமில் உட்காந்துருக்கேன், வாசலுக்கு போனோன்னா போகிறேன் வரேன் இல்லை, டக்குன்னு பண்ணுறோம்ல. இப்போ அந்த மாதிரி மனசால் புத்தியால் எங்கே எப்போ போகணும்னு நினைக்கிறேன்னா டக்குன்னு போக முடியுதா? பரந்தான் போகணும், சூக்ஷ்மவத்தன் போகணும் இல்லையா, சத்தியுக்கு போகணும், மனசு புத்தியால் எங்கே போகணுமோ போக முடியுதா? போகவும் வரவும் முடிகிறதா? ஏனென்றால் கடைசியில் யார் ஒரு வினாடியில் எதை விரும்புகிறாரோ, எப்படி விரும்புகிறாரோ, என்ன கட்டளையிட விரும்புகிறாரோ அதில் வெற்றி பெற வேண்டும். லாஸ்ட்ல எப்படி இருக்குமா? ஒரு செகண்ட் டெஸ்ட் பேப்பர் தானே. அந்த ஒரு செகண்ட்ல என்ன விரும்புகிறேன், எப்படி விரும்புகிறேன், என்ன கட்டளையிடுறேன், அதில் நான் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும். விஞ்ஞானிகளும் கூட, சயின்டிஸ்ட் கூட இதே முயற்சியை செய்து கொண்டுள்ளனர். சயின்டிஸ்ட் என்ன முயற்சி பண்றாங்க? சகஜமாகவும் இருக்க வேண்டும் மற்றும் குறைவான நேரத்திலும் நடந்து விட வேண்டும். ஈஸியா பண்ணணும், கொஞ்ச நேரத்துல பண்ணிடணும். இதுதான் சயின்டிஸ்ட் இன்னைக்கு ட்ரை பண்றது. ஆக அந்த மாதிரி ஸ்திதி உள்ளதா? அவங்க அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உருவாக்கணும்னு ட்ரை பண்றாங்க. பாபா இங்க கேட்கிறார், ஈஸியாகவும் இருக்கணும், கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடணும். அந்த மாதிரி ஸ்திதி இருக்கா? நிமிஷங்கள் வரை வந்திருக்கிறீர்களா? மினிட்ஸ், நிமிடங்கள் வரை வந்துள்ளீர்களா? வினாடி வரை வந்திருக்கிறீர்களா? எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? உன்னை நினைச்சேன், அது செய்யறதுக்கு நிமிஷங்கள் ஆகுமா, நொடிகள் ஆகுமா, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, கொஸ்டின்ஸா பாபா கேட்டுட்டே வர்றார். எப்படி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஒரு வினாடியில் ஆன் செய்ததும் தனது ஒளியை பரப்புகிறது, அதுபோல் நீங்கள் ஒரு வினாடியில் லைட் ஹவுஸ் ஆகி நாலாபுறமும் ஒளியை பரப்ப முடியுமா? லைட் ஹவுஸ் ஆன் பண்ணால் என்ன ஆகும்? ஈவினிங் வந்து இருட்டானோடனே ஆன் பண்ணுறாங்களே லைட் ஹவுஸை, ஆன் பண்ணோன்னு இந்த லைட்டு செகண்டில் என்ன ஆகும்? 4 சைடில் அப்படியே சொல்லிடுறேன், அப்படியே பளிச்சுன்னு அந்த வெளிச்சத்தை தூரம் வைக்க கொடுக்கும். பாபா இப்போ சொல்கிறார், ஒரு செகண்டில் லைட் ஹவுஸ் ஆகி 4 சைடில் ஒளி கிரணங்களை உங்களால் பரப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஸ்தூல கண்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு தொலைதூரம் வரை பார்க்க முடிகிறது இல்லையா? உட்காந்துருக்கேன்னா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தெரியுது இல்லை, உட்காந்துட்டு பார்க்க முடியுது. தனது திருஷ்டியை பரப்ப முடிகிறது இல்லையா? கண்ணில் பார்க்க முடியுது இல்லை, இந்த சைடு அந்த சைடு முன்னால் என்ன இருக்குது பார்க்க முடியுது இல்லையா உட்காந்துட்டு? அதுபோல் நீங்கள் 3வது கண் மூலம் ஓரிடத்தில் அமர்ந்தவாறு நாலாபுறமும் வரதாத்தா விதாத்தா ஆகி ஒரு பார்வையிலேயே திருப்திப்படுத்த முடியுமா? கண்ணில் திங்ஸு தெரியுது இப்போ, ஆனால் 3வது கண்ணை யூஸ் பண்ணி விதாத்தா வரதாத்தா ஆகி பார்வையிலே எல்லாரும் திருப்திப்படுத்த முடியுமா? தன்னை அனைத்து விஷயங்களிலும் சோதித்து கொண்டிருக்கிறீர்களா? பாபா சொல்ல செக்கிங் வருதா? செல்ஃப்ல செக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த அளவுக்கு 3வது கண் கிளீன் மற்றும் கிளியராக உள்ளதா? தெளிவா சுத்தமா அந்த அளவுக்கு 3வது கண் இருக்கா? அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கூட பலவீனம் இருக்குமானால், பாபா எவ்வளோ விஷயம் சொன்னார், இதுல ஏதாவது கொஞ்சம் கூட பலவீனம் இருக்குமானால் அதற்கு காரணம், ரீசன், பலவீனத்து காரணம் இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறோம். இந்த எல்லைக்குட்பட்ட பற்றுதல்
நான் மற்றும் எனது என்பது உள்ளது. பலவீனம், பாபா கேட்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்னா காரணம் என்ன? எல்லைக்குட்பட்ட பற்றுதல். நான் மற்றும் எனது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கான், அதனால்தான் அந்த பலவீனம் இருக்குன்றார். எப்படி நான் என்பதற்காக தெளிவுபடுத்தப்பட்டது, ஹோம்ஒர்க் கொடுக்கப்பட்டது. 2 நான் என்பதை முடித்துவிட்டு ஒரு நான் என்பதை வைக்க வேண்டும். அனைவரும் இந்த ஹோம்ஒர்க்கை செய்தீர்களா? பாபா இதுக்கு முன்னால சண்டே முரளியில சொன்னார் இல்லையா, தேகாபிமானத்தினுடைய நான், மனச்சோர்வனுடைய நான் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு ஆத்மாபிமானியான நான் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கணும், மற்ற 2 நானை விட்டுடுங்க அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு இல்லையா. 15 days இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. பாபா சொல்றார், இந்த ஹோம்ஒர்க் பண்ணீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்கிறார். யார் இந்த ஹோம்ஒர்க்கில் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாப் தாதா அனைவரையும் பார்த்தார். கை தூக்கினவங்க எல்லாரையும் பாப் தாதா பார்க்கிறார். தைரியம் வையுங்கள், பயப்படாமல் கை உயர்த்துங்கள். நல்லது, வாழ்த்துக்கள் கிடைக்கும். மிக கொஞ்சம் பேர், ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நான் எனது அப்படிங்கறத விட்டுட்டோம் பாபா, உண்மையிலேயே அந்த 2 நானை விட்டுட்டு ஒரு நான் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கை தூக்கியிருக்காங்க. இவர்கள் அனைவரின் கைகளை டிவியில் காட்டுங்கள். மிகச் சிலர் தான் கை உயர்த்தியிருக்கிறார்கள். இப்போது என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறார். அனைவருக்கும் தங்கள் மீதே சிரிப்பும் வருகிறது. என்ன பண்றதுன்னு பாபா கேட்டா எல்லாருக்குமே அவங்கவுங்கள நினைச்சு அவங்கவுங்களுக்கே சிரிப்பு வருதுன்றார் பாபா. நல்லது. 2வது ஹோம்ஒர்க் இருந்தது. இன்னொரு ஹோம்ஒர்க்கும் நான் கொடுத்துருந்தேன்ல, ஒன்று நான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு, இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்ல அப்படின்றார். போன சண்டே முரளி ஞாபகப்படுத்தி பாருங்க, ஞாபகம் வரும். பாபாஸ்டர் 2வது ஹோம்ஒர்க் இருந்தது கோபத்தை விடுவது. இதுவோ சுலபம்தான் இல்லையா? ஆக கோபத்தை யார் விட்டிருக்கிறார்கள்? இவ்வளவு நாளாக கோபப்படவே இல்லையா? 15 daysக்காவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. 1 month பண்ணுங்க, பழக்கம் ஆயிடும் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. ஸோ இவ்வளவு நாளாக கோவப்படவே இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். அப்போ அங்கே இருக்கிறவங்கள அநேகர் கை உயர்த்தினர். நிறைய பேர் பாபா கோவப்படலன்னு கை தூக்குறாங்க. இதில் கொஞ்சம் அதிகம் உள்ளனர். யார் கோபப்படவில்லையோ உங்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கேட்போம். பாபா முதலே சொல்லிட்டார், நான் கோவப்படலன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கவங்க கிட்ட கேட்டு அவங்க ஓகே சொன்னால் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன், கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னார். ஸோ இப்பயும் பாபா சொல்கிறார், யார் கை உயர்த்தினார்களோ அவர்கள் உங்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் கேட்போம். யார் கை உயர்த்தினார்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். நல்லது, அதிகம் உள்ளனர். கோபப்படவில்லையா? சங்கல்பத்தில் மனதில் கோபம் வந்ததா? இதெல்லாம் பாபா சொல்லியிருந்தார். ஸோ இப்போ திருப்பி கேட்குறார், சங்கல்பத்தில் மனதில் கோபம் வந்ததா? இதெல்லாம் வரல அப்படின்னா, எஞ்சி நின்று இருக்கீங்க அப்படின்னா பிறகும் வாழ்த்துக்கள். மனதில் வந்தது, வாயினால் கோபத்தை காட்டவில்லை என்றாலும் கூட வாழ்த்துக்கள். மனசுல வந்துச்சு பாபா, நான் வெளியில அதை காட்டிக்கல அப்படின்னா அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்றார். மிக நன்று. ஆக நீங்களே ரிசல்ட்டின் கணக்குப்படி பாருங்கள். ஸ்தாபனையின் காரியம் தன்னை சம்பன்னம் ஆக்குவது மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தியின் ஆஸ்தியை கொடுப்பது. இது நிறைவடைந்ததா? ஸ்தாபன காரியம் நடக்கணும், அப்பதான் விநாசம் ரெடி ஆகும். ஆனா ஸ்தாபனை பண்ணோன்னா என்ன அர்த்தம்? நான் சம்பன்னமா என்னை ஆக்கிக்கணும், எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்கணும். இதை செஞ்சு முடிச்சிட்டிங்களா? இது நிறைவடைந்து விட்டதா? தன்னை ஜீவன் முக்தி சொரூபம் ஆக்குவது மற்றும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தியின் ஆஸ்தியை கிடைக்க செய்வது, இதுதான் ஸ்தாபனை செய்யும் ஆத்மாக்களின் சிரேஷ்ட காரியம். ஆக பாப் தாதா அதனால்தான் கேட்கிறார், அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட ஜீவன் முக்து ஸ்டேஜுக்கு சங்கமயுகத்தில் தான் சென்று சேர வேண்டுமா அல்லது சத்யுகத்தில் சென்று சேர வேண்டுமா? எல்லா பந்தனத்திலேருந்து விடுபட்ட ஜீவன் முக்தி ஸ்திதியை சங்கமயுகில் நான் ரெடி பண்ணோமா இல்லை சத்யுகத்தில் போய் ரெடி பண்ணோமா அப்படின்னு பாபா கேட்குறார். சங்கமயுகத்தில் ரெடி பண்ணோமா சத்யுகத்தில் பண்ணோமா? சங்கமயுகத்தில் சம்பன்னமாக ஆக வேண்டுமா அல்லது அங்கேயும் ராஜயோகம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இங்கே சம்பன்னம் ஆயிடலாமா இல்லை சத்யுகத்தில் போய் அங்கேயும் போய் ராஜயோகா கற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்களா என்னன்னு கேட்குறார் பாபா. சம்பன்னமாகவோ இங்கேயே தான் ஆக வேண்டும் இல்லையா? சங்கம்ல தானே ஆகணும். சம்பூர்ணமாகவும் இங்கேதான் ஆக வேண்டும். சங்கம யுகத்தின் கஜானாவும் கூட அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய கஜானா ஆகும். ஆக கிஸ்கே ரோக்கே ரூகாஹே சவேரா, யாராவது விடியலை ஸ்டாப் பண்ண முடியுமா? விடியல் யாருக்காகவாது காத்திருக்குமா?
சத்தியுகம் வரது யாருனாலையாவது ஸ்டாப் பண்ண முடியுமா, இல்லை யாருக்காகவாவது வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்குமா என்ன? டைம் வரப்ப நடக்கும் இல்லையா? சொல்லுங்கள் அப்படின்றார். அப்படின்னா மீனிங் என்ன? நான் என்ன ரெடி பண்ணிக்கணும்ன்றார் பாபா. ஆக பாப்தாதா எதை விரும்புகிறார்? ஏனென்றால் தந்தையின் நம்பிக்கை தீபம் குழந்தைகள்தான். எனவே உங்களது கணக்கை சோதித்து பாருங்கள், நன்றாக சோதித்து பாருங்கள். பாபாவுடைய நம்பிக்கை தீபம் நம்ம தான். அதனால பகவானோட நம்பிக்கை தீபம். அதனால என்ன சொல்றார்? நானே என்னை நல்லா செக் பண்ணி பார்க்கணுன்றார். அநேக குழந்தைகளை பார்க்கும் போது அவர்கள் மகிழ்ச்சியாக நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மௌஜி ராமன்றார். எப்படி இருக்காங்களா? ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்களாம். அதை தான் பாபா சொல்கிறார். நிறைய குழந்தைகளை பார்க்குறப்ப எப்படி இருக்காங்க? மகிழ்ச்சியாக நேரத்தை போக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஹிந்தியில் என்ன சொல்கிறது? மௌஜி ராமன்றாங்க. பாபா சார் ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. இப்போதோ மகிழ்ச்சி கொண்டாடுங்கள். சத்தியுகத்தில் யார் பார்க்க போகிறார்கள்? யாருக்கு தெரியும்? அப்படி நினச்சிட்டு எப்படி இருக்காங்க? ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இப்போ ஜாலியாக இருக்கலாம். சத்தியுகத்தில் என்ன இருக்க போகுது, யார் பார்க்க போகிறாங்க, இப்போ ஜாலியாக இருக்கலாம், அப்படி இருக்காங்க. பாபா சார் எனவே சேமிப்பு கணக்கில் இத்தகையவர்களை மௌஜிலால் என்று சொன்னாலும் சரி, பாபா சொல்றார் மனம் போன போக்கில் செல்பவர்கள் என்று சொன்னாலும் சரி, இத்தகைய குழந்தைகளையும் பார்த்தோம். சத்தியுகத்தில் யார் என்ன நடக்க போகுது, யார் என்ன பார்க்க போகிறாங்க, என்ன நடக்குதோ நல்லதான், சரி என்ன ஆனாலும் சரி ஜாலியாக இருப்போம்ப்பா அப்படின்ட்டு முயற்சி பண்ணாமல் சேமிப்பு கணக்கை செக் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ பாபா அந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறதா பாபா பார்க்குறார். ஸோ பாபா என்ன சொல்கிறார்? இப்போனா மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மற்றவர்களுக்கும் சொல்கிறீர்கள். என்ன செய்வது? மகிழ்ச்சியாக இருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள், மகிழ்ச்சி கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா? பாபாவும் அதை தான் சொல்கிறார். கொஞ்சம் அவளும் என்ன சொல்கிறார்? சந்தோஷமாக இருங்கன்னு தான் சொல்கிறார். பாபா சொல்கிறார், கொஞ்சம் கிடைத்தால் போதும் என திருப்தி அடைகிறீர்கள் என்றால் கொஞ்சத்திலேயே திருப்தியாகி விடுங்கள். எனக்கு கொஞ்சோண்டு பாக்கியம் கிடைச்சா போதும், இல்லை கொஞ்சோண்டு சத்தியுகத்தில் ஏதோ வந்தால் போதும், அந்த மாதிரி கொஞ்சம் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சரி, கொஞ்சத்திலே திருப்தியாகிடுங்க. அழிய போகும் சாதனங்களின் மகிழ்ச்சி அல்ப காலத்தினுடையதாக இருக்கும். சதா காலத்தின் மகிழ்ச்சியை விட்டு அல்பகால சாதனங்களின் மகிழ்ச்சியில் இருக்க விரும்புவீர்களானால் பாப்தாதா என்ன சொல்வார்? பாபா என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? சதா காலத்துக்கான ஹாப்பினஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். அதை வேணான்னு விட்டுட்டு அல்பகால சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அந்த சாதனங்கள் வசதிகளுக்கு பின்னால் நான் போவேன் அப்படின்னு நான் சொன்னால் பாப்தாதா என்ன பண்ணுவார்? பாப்தாதா என்ன சொல்வார்? அவர் என்ன பண்ண முடியும்? சமிக்ஞை கொடுப்பார், வேற என்ன செய்வார்? இஷாரா கொடுப்பார், இது தப்பு, இது ரைட்டு, இது இப்படி தான் செய்யணும், டைரக்ஷன் கொடுப்பார். வேற என்ன பண்ண முடியும் பாபா? வேற என்ன செய்வார்? யாராவது பாபா அழகா இன்னும் நல்ல தெளிவாக புரிய வைக்கிறார் பாருங்க. யாராவது வைரங்களின் சுரங்கத்திற்கு சென்று 2 வைரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிலேயே குஷியாகிவிட்டால் அவரை என்னவென்று சொல்வார்கள்? போனது வைரத்தோட சுரங்கம், 2 வைரத்தை எடுத்துட்டு வந்தா அவங்கள என்னன்னு சொல்றது? ஆக அதுபோல் ஆகக்கூடாது. அத்தீந்திரிய சுகத்தின் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடுங்கள். அழியாத பிராப்திகளின் ஊஞ்சலில் மகிழ்ச்சியில் ஆடுங்கள். டிராமாவில் பாருங்கள், மாயாவின் பாட்டும் விசித்திரமானது. இந்த நேரத்தில் தான் அது போன்ற சாதனங்களும் வெளிவந்திருக்கின்றன. நம்மளை அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி, குஷி கொடுக்குற மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுற அந்த சாதனங்கள் வசதிகள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு. அவசியம் இப்போது தான் அப்படிப்பட்ட சாதனங்கள் வெளிவந்திருக்கின்றன. முதலில் அவை கிடையாது. இப்போ தானே நிறைய புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. முன்னால் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் சாதனங்கள் இல்லாமல் கூட யார் சாதனை செய்வார்களோ, யார் சாதனை செய்தார்களோ, சேவை செய்தார்களோ அவர்களின் உதாரணமும் கூட முன்னால் உள்ளது இல்லையா? அந்த காலத்தில் எந்த வசதிகளே கிடையாது. ஆனால் கூட அவங்க என்ன பண்ணாங்க? முயற்சி பண்ணாங்க, சேவை பண்ணாங்க. அந்த மாதிரி சாதனங்களே வசதிகளே இல்லாமல் முயற்சி பண்ணி சேவை பண்ணவங்களோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னால் இருக்கு இல்லை? முன்பு இந்த சாதனங்கள் இருந்தனவா? இவ்வளோ வசதிகள்லாம் முன்னால் இருந்துச்சா என்ன? ஆனால் சேவை எவ்வளவு நடைபெற்றது? தரமானவர்கள் வெளிப்பட்டார்கள் இல்லையா? ஆக ஆதி ரத்தினங்களோ தயாரானார்கள் இல்லையா? இவ்வளோ வசதியெல்லாம் இல்லாமல் சேவை பண்ணி முயற்சி பண்ணப்போ தானே இவ்வளோ ஆதி ரத்தினங்கள் தயாரானாங்க. ஸோ இப்போ இருக்கிறது என்னவா? இது சாதனங்களின் கவர்ச்சி, வசதிகளில் அட்ராக்ட் ஆகிடுறோமா? சாதனங்களை பயன்படுத்துவது தவறென்று சொல்லவில்லை.
வசதிகளை யூஸ் பண்ணுறது தப்புன்னெலாம் பாபா சொல்லலை. ஆனால் சாதனையை, அதாவது முயற்சியை மறந்து சாதனங்களை பயன்படுத்துவது இதை தவறென்று பாப்தாதா சொல்கிறார். வண்டி இருக்கு, சென்டருக்கு வரேன், வண்டி இல்லைன்னா நான் சென்டருக்கே வரமாட்டேன் அப்படின்னா அதை தான் தப்புன்றார் பாபா. பாபா சொல்றார், சாதனையை மறந்து சாதனங்களை பயன்படுத்துவது இதை தவறென்று பாப்தாதா சொல்கிறார். சாதனங்கள் வாழ்க்கைக்கான பறக்கும் கலையின் சாதனங்கள் அல்ல, ஆதாரம் இல்லை, சாதனையே ஆதாரம். என்னுடைய வாழ்க்கை பறக்கும் கலையில போகணும், அதுக்கு ஆதாரம் அந்த வசதிகள் கிடையாது, ஆதாரம் என்னுடைய முயற்சி தான்றார் பாபா. பறக்கும் கலைக்கு ஆதாரம் என் முயற்சி தானே தவிர அந்த வசதி கிடையாது. சாதனைக்கு பதிலாக சாதனங்களை ஆதாரமாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் ரிசல்ட் என்னவாகும்? முயற்சி ஆதாரமா வைக்கிறதுக்கு பதிலாக வசதிகளை ஆதாரமா வச்சுக்கிட்டா ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்றார். நல்லது, பாபா யாத்யார் கொடுக்குறாங்க. நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் புருஷார்த்தம் மற்றும் அன்பின் செய்தி பற்றிய கடிதங்கள் பாப்தாதாவுக்கு கிடைத்தன. பாப்தாதா குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து இதை செய்வோம் அதை செய்வோம் இந்த செய்தியை கேட்டு குஷியடைகிறார். இப்போது என்ன தைரியம் வைத்தீர்களோ, ஊக்கம் உற்சாகம் வைத்தீர்களோ, இதற்கு அடிக்கடி கவனம் கொடுத்து நடைமுறையில் கொண்டு வாருங்கள். இதுதான் குழந்தைகள் அனைவருக்காகவும் பாப்தாதாவின் மனதின் ஆசீர்வாதங்கள் மற்றும் நாலாபுறமும் உள்ள சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் சம்பன்னமாக கூடிய அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா சுய தர்ஷனம் செய்யக்கூடிய சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளுக்கு, சதா திட சங்கல்பத்தின் மூலம் மாயாஜீத்தாகி பாபாவுக்கு முன்னால் தன்னை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய சேவாதாரி மற்றும் ஞானம் நிறைந்த வெற்றிகரமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் மனப்பூர்வமான பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள். நமஸ்தே நமஸ்தே. முரளியினுடைய வரதானம்: உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில் நம்பர் 1 பெறக்கூடிய திலாராமுக்கு பிடித்தமானவர் ஆகுக. உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில் நம்பர் 1 பெறக்கூடிய திலாராமுக்கு பிடித்தமானவர் ஆகுங்கள். திலாராம் பாபாவுக்கு உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் தான் பிடித்தமானவர்கள். உண்மையான உள்ளமுடைய குழந்தைகள் தான் திலாராம் பாபாவுக்கு பிடிக்கும். உலகத்தின் புத்தி இல்லாமல் இருக்கலாம், உலகத்தோட நாலேஜ், உலகத்தின் புத்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான தூய்மையான உள்ளம் இருக்குமானால் நம்பர் 1 பெறுவீர்கள். ஏனென்றால் புத்தியோ பாபா இவ்வளவு பெரியதாக கொடுத்துள்ளார். பாபா நமக்கு அவ்வளவு புத்தி கொடுக்கிறார். இதனால் படைப்பவரை அறிந்து கொள்வதன் மூலம் படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்கிறீர்கள். ஆகவே உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில்தான் நம்பர் கிடைக்கும், சேவையின் ஆதாரத்தில் இல்லை. கிளியர் பண்றார். உண்மையான தூய்மையான உள்ளத்தினுடைய ஆதாரத்துல தான் நம்பர் கிடைக்கும், சேவையின் ஆதாரத்தில் இல்லை. உண்மையான உள்ளத்தின் சேவையின் பிரபாவம் மனது வரை செல்லும். உண்மையான உள்ளத்தின் சேவையின் பிரபாவம் மனது வரை செல்லும். புத்தி உள்ளவர்கள் பெயர் சம்பாதிப்பார்கள் மற்றும் மனம் உள்ளவர்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பார்கள். எவ்வளோ அழகா சொல்ற. புத்தி உள்ளவர்கள் பெயர் சம்பாதிப்பார்கள் மற்றும் மனம் உள்ளவர்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பார்கள். அதனால நம்பர் முன்னால வேணும்னா என்ன வேணும்? பாபாவுக்கு திலாராமுக்கு பிடிச்சவங்களா ஆகணும். எப்போ ஆக முடியும்? உண்மையான தூய்மையான உள்ளத்தினுடைய ஆதாரத்துல நம்பர் 1 வாங்கணும். அவங்க தான் பாபாவுக்கு பிடிக்கும், அவங்க தான் நம்பர் 1 வாங்க முடியும், அவங்களுக்கு தான் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஸ்லோகன்: அனைவருக்காகவும் சுப சிந்தனை மற்றும் சுப விருப்பம் வைப்பதுதான் உண்மையான பரோபகாரம் ஆகும். அனைவருக்காகவும் சுபபாவனை சுபகாமனை, சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் வைப்பதுதான் உண்மையான பரோபகாரம் ஆகும். உண்மையிலேயே ஹெல்ப் பண்றது அப்படின்னா எல்லார் மேல சுப் பாவனா சுப் காமனா வைக்கணும்ன்றார். அவ்யக்த சமிக்ஞை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள். இன்றைய பாயிண்ட்: எந்த குழந்தைகள் பரமாத்ம அன்பில் சதா மூழ்கிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களின் ஜொலிப்பு மற்றும் பொலிவு
சக்திசாலியாக இருக்கும். எந்த குழந்தைகள் பரமாத்மா அன்புல சதா மூழ்கிய நிலையில இருக்காங்களோ அவர்களுடைய ஜொலிப்பு மற்றும் பொலிவு சக்திசாலியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் அருகில் வராது என்பது மட்டுமில்லை, ஏறெடுத்து கூட பார்த்தாலும் அதை பார்க்க முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க பரமாத்மா அன்புல மூழ்கி இருக்கிறவங்க. அவர்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கடின உழைப்பும் இருக்க முடியாது. அச்சா. ஓம் சாந்தி.